உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் தகப்பனே சுவாமி, காலையில் ஜெபங்கள் பாடல்கள் அவர்கள் முற்றுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் பேசுவீராக. இந்த கடைசி நாட்களில் தகப்பன் நாங்கள் நன்றி செலுத்தி ஆசீர்வாதங்களை நாங்கள் ஈர்த்து கொள்ள முடியாய், கொட்டி கிடக்கிற எல்லா விதமான காரியங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாய். இப்படி மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு ஆசீர்வாதமான மதங்கள் திறக்கப்பட முடிச்சிருக்கிற இயேசு நாமத்தினால இன்று கண்டு எகிப்து நாங்கள் இனிமேல் காணாதபடி 2025 எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஆண்டா எங்களை மாற்றபடி கத்திருக்கிற விஷயம் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு முத்திரு சமத்தும் கூட தங்கி தங்கி தாபரிக்கு முடி ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்மைக்கே. உள்ளான மனிதனை புதிதாகி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாகி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி ஓ நன்றி ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றே, பலவீனத்திலே பலன் என்றே. என் கிருபை உனக்கு போதும் என்றே, பலவீனத்திலே பலன் என்றே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மை
நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தாங்கிடும் பலத்தந்து நன்றி, தப்பி செல்ல வழி செய்து நன்றி. தாங்கிடும் பலத்தந்து நன்றி, தப்பி செல்ல வழி செய்து நன்றி நன்றி. ஓ எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென் ஆமென் நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி. எல்லாம் என் கிருபை உனக்கு போதும் என்றேன். சில பேர் நன்றி நன்றி ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் என்றே. என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் என்றே. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ சதா 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 கடே ஹோனோ மரஹந்தனே ஹக்கததே. எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஓ நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென் நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. திருமாய் சொல்லுமா நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி ஓ நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி. ஓ நன்றி. ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே சொல்லி மகிழ்வேன். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென் ஆமென் நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறீர். ஆமென். ஒருவேளை நமக்கு வருஷம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் இன்னும் தீமையாக தெரிஞ்சிருக்கிறோம். வருஷத்தின் முடிவில் அது நன்மையாக தெரிகிறது. ஆமென். ஒருவேளை வருஷத்தின் முடிவில் உங்களுக்கு தீமையாக இருக்கலாம், ஆனால் 2020 துவக்கத்தில் அது உங்களுக்கு நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு தீமையாக இருக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் அதை நமக்கு நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இது தீமை, இது எப்படி முடியாது? எந்த தீமை இருந்தாலும் சரி அது நன்மையாக தான் முடியும். தீமை நமக்கு ஒன்று என்ன செய்யாது, நேரவே தீங்கு உன்னை அணுகாது. சொல்லுங்க, தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை. அப்போ யாருக்கு சொல்லியிருக்காரு அவரு? யாருக்கு போட்டிருக்காது? முன்னாள் வெண்ணாள் ஆகமத்தில் போட்டிருக்கு,
துக்கமுகமாக இந்த அம்மா அவங்க பெற்றெடுத்துட்டாங்களாம். யாப்பேஸ் சொல்லுங்க, யாப்பேஸ். ஆண்டவர் சொன்னாரா, துக்கமுகம் படுத்துக்காட்டி பரவாயில்ல, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஆமென். யாப்பேஸுக்கு பேர் வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. யாப்பேஸுக்கு பேர் என்ன அர்த்தம்? துக்கம் அர்த்தம். பேருங்க யாராவது துக்கம் பேர் இருப்பாங்களா? ஒரு அம்மா பாருங்க, பிள்ளையை பெற்று எடுத்தோடனே அவங்க பிரச்சனை தாங்க முடியல, ப்ரெஷர் ஆட்டிருக்கு. பிள்ளையை பார்த்தோன்னே அந்த எல்லா கோவத்தையும் துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. பிறந்தான் வாழ்க்கை முழுக்க துக்கமாக போயிடுச்சு. துக்கம் யாப்பேஸ்ன்னு வச்சுட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவனை பார்த்து துக்கம் அங்கே வா, துக்கம் அங்கே வான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து துக்கம் துக்கம்னு கூப்பிட்றான்னு சொல்லி, ஆண்டவரே என்னை யாப்பேஸ் பேசிட்டாங்க. யாப்பேஸ் துக்கம்னு அர்த்தம். இப்போ என்ன செய்ய தெரியல. ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஆமென். அந்த துக்கத்தையே அவர் சொல்லிட்டா இருப்பாருங்க, எந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதான் துக்கம் அம்மா வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இவன் ஒரு ஆங்கிளில் சொன்னான், கர்த்தர் அந்த ஆங்கிளை மாற்றிட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமே உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சேர்த்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சேர்த்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரை சேர்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முழங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன், துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன், துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஏசாயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊசியா ராஜா மழை வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். போதும். ஏசையா சொல்றாரு, அது வரைக்கும் இந்த சிங்காசனத்தை பார்க்கல. ராஜா செத்தோன்னா உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு தான் இவர் சிங்காசனத்தை கண்ணு தெரிஞ்சுட்டு பாருங்க. உசியா ராஜா இருக்க வரைக்கும் ஏசாயாக்கு எல்லா விதமான நீடும் சப்போர்ட்டும் எல்லாம் கிடைச்சிருச்சு. உசியா ராஜா செத்தோன்னு ஏசாயா கெடுந்துன்னு தெரியல, சின்ன வயசு தான். கத்தரை பார்த்து தீக்கு தெரிச்சு தான். இப்போ கத்தரை அவனுக்கு காய்ச்சலிக்கிறாரு. அந்த ராஜா மறுத்தான் பார், கலங்க நிற்காத, என்றும் மறிக்காத ஒரு ராஜா இருக்கிறாரு. நான் உன்னுடைய எல்லா தேவையும் சந்திக்க தேவனா இருக்கிறேன். அந்த ராஜா
உயரம் உன்னதுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ராஜாவை பார்த்தேன். ஹல்லேலூயா. நீ சொல்கிற நம்முடைய எல்லா தேவையும் சந்திக்கத்தக்கதான ஒரு ராஜா நம்ம இருக்கிறார். இன்றும் ஜீவிக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். துதிக்க துதிக்க சிங்காசனம் இங்கே வந்து ஸ்தாபிக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமே. நீங்கள் துதிக்க துதிக்க என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற சிங்காசனம் இங்கே வந்துடுதான். வெளிப்படத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரில. சரிங்களா? துதிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. எல்லாத்தையும் பார்த்து டைம் இல்லை. துதிக்க துதிக்க என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற சிங்காசனம் இங்கே வந்துடுது. அப்போ இங்கே வந்தோடனே என்ன ஆகுது, சிங்காசனத்தில் நாம் இங்கே துதிக்க துதிக்க துதியில் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் நம்ம பார்த்து அப்படியே மகிழ்கிறாரு. பாருங்க, என் பிள்ளை இந்த கடைசி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இல்லாதபடி ஓடி வந்து கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ இருந்தாலும் ஓடி வந்து நின்று துதிக்கிறதே, இந்த துதியை பார்த்து தேவனுடைய உள்ளம் குளிர குளிர. 2025 எனக்கு எந்த வியாதியும் வரவே வராது. என் பணம் ஹாஸ்பிட்டல் போகவே போகாது, கேரண்டி. இன்னைக்கு வந்த உங்களுடைய ஜீவித்தில் எந்த பணமும் எதுவுமே 2000 ஹாஸ்பிட்டல் போக முடியாத இயேசுவின் நாமத்தினால கட்டெடுக்கிறேன். ஆமென். உயர உன்னதமான தேவனிடத்திலிருந்து உத்தரவு என்னன்னா, என் ஜனங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பாட்டு பாட்டு ரசித்து ருசித்து, பாட்டு பாட்டு ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் நான், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். திரும்பி சொல்லுமா, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நான், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன்
குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வே தோளில் அமர்ந்து காவலை மறந்து தோளில் அமர்ந்து காவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் நான். தொடர்ந்து பயணம் செய்வேன் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே அழைத்துக் கொள்பவரே எனது தலைவன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் 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 ஒரே சேர்ந்து கையில தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் நான் என்ன செய்ய போறேன்? பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து மார்பில் சாய்ந்து என் நன்றியை தெரிவிக்க போகிறேன். நன்றியோடு உண்மை பாடி நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தெரியுமாய் சொல்லுமா? நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பெயர் சொல்லி என்னை அழைத்தி பெரிய ஜாதியாக மாற்றேனே. பெயர் சொல்லி என்னை அழைத்தே பெரிய ஜாதியாக மாற்றேனே. போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்து புகழ் சொல்லிடுவேன்.